யாராவது ஒரு விஷயத்த ரொம்ப ஃபேப்ரிகேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து பீட்ரு விடாத அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பீட்ரு விடாத அப்படின்னு தமிழ்ல சொல்றத இங்கிலீஷ்ல வந்து பீட்ரு அவுட், டு பீட்ரு அவுட். அந்த பீட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் வரும், கேபிட்டல் லெட்டர் வராது. இந்த பீட்டர்ன்ற வேர்டு வந்து வேர்பா யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப், டு பீட்டர் அவுட் அப்படின்றது அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு, ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. ஆனா இந்த பீட்டருக்கும் அந்த பீட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. தமிழ்ல நான் சொன்ன பீட்டர் விடாத அதுக்கும் அந்த இங்கிலீஷ் ஃப்ரேசல் வேர்ப் டு பீட்டர் அவுட்டுக்கும் ஒரு கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. இந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்து ஆக்சுவலா அமெரிக்கால ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1800s அமெரிக்கால மைன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, மைனர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சுரங்கங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து சுரங்கங்கள்ல அந்த தாது பொருட்கள், கனிமங்கள் சொல்றோம்ல, ஓர்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லை, இந்த சுரங்கத்துல இந்த மைன்ல வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க இது வந்து இட் ஹஸ் பீட்டட் அவுட் அந்த மாதிரி இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது இட் ஹஸ் எக்ஸாஸ்டட் அப்படின்றத அதை மீன் பண்றதுக்காக இந்த ஃப்ரேசல் வேர்பை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. பிரெஞ்சில் இந்த ஃப்ரேசல் வேர்போட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா இட் இஸ் கான் டு நத்திங், டு கோ இன் டு நத்திங். ஸோ இதுக்கும் இந்த அமெரிக்கன் யூசேஜுக்கும் வந்து மேட்ச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப் டு பீட்டர் அவுட். மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா either to go into nothing or decreased, குறைஞ்சிட்டே வருது, அதான் மீனிங். இந்த பீட்டர் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் வந்து டெட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது மீனிங் தெரிஞ்சுக்குங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.